கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை கொலோசேயர் அதிகாரம் 4 வசனம் 1. எஜமான்களே, உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தாழ்மை உள்ளவர்களாய், கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கொலோசேயர் 4:1 எஜமான்களே, உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஒருவேளை நாம் இந்த உலகத்திலே எஜமான்களாய் இருக்கலாம். நம்மிடத்தில் வேலை செய்கிறவர்களுக்கு நாம் நீதி உள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய் இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருபோதும் கடினமுள்ளவர்களாய், அநீதி உள்ளவர்களாய், இரக்கமில்லாதவர்களாய் இராதபடிக்கு நாம் அன்போடு செயல்பட ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே ஒரு சிறிய இடத்தில் நாம் எஜமான்களாய் காணப்படலாம். ஆனால் சர்வலோகத்தையும் உண்டு பண்ணினவர் நமக்கு எஜமானாய் இருக்கிறார் என்பதை ஒருபோதும் நாம் மறந்து போகக்கூடாது. நாம் நம்முடைய வேலைக்காரர்களை கடினமாய் நடத்துவது போல, இரக்கமில்லாமல் செயல்படுவது போல கர்த்தர் நமக்கு செய்வாரானால் நாம் எப்படி ஜீவிக்க முடியும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நீதி உள்ளவர். அவரிடத்தில் எவ்வளவேனும் அநீதி இல்லை. அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நீதி உள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய் செயல்படுவோமானால் அவருடைய அன்பை நாம் அனைவருக்கும் பிரஸ்தாபப்படுத்த முடியும். ஆகவே எப்பொழுதும் இரக்கமுள்ளவர்களாய், நீதியோடு செவ்வையானதை செய்து அவருக்கு பிரியமானவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து எங்களை பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் அனைவருக்கும் நீதியோடும் அன்போடும் செயல்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.